சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி அரங்கில் நடைபெறும் தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி நிறைவு விழாவில் வெற்றி பெற்ற அணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்குகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். போட்டிகள் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? தற்போது பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்ற 14வது தேசிய ஆடவர் சீனியர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சார்ந்த அணிகள் விளையாடி இருந்தன. தமிழ்நாடு உள்ளிட்ட அணிகள் இடம்பெற்று விளையாடிய அந்த போட்டிகள் மொத்தம் 8 பிரிவுகளாக நடைபெற்றன. இந்த நிலையில் தான் இறுதிப் போட்டி இன்று நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இறுதிப் போட்டியை பொறுத்தவரை ஹரியானா மற்றும் ஒடிசா அணிகள் இறுதிப் போட்டியில் மோதினார்கள். இதில் ஒடியா அணி வெற்றி பெற்றது. 2வது இடத்தை ஹரியானா அணி பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் முதல் 3 இடங்களை பெற்ற அணிகளுக்கு தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசு மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கியிருக்கின்றார். முதல் இடம் பெற்று சாம்பியன் பட்டம் வென்ற ஒடிசா அணிக்கும், 2வது இடம் பெற்ற ஹரியானா அணிக்கும், 3வது இடம் பெற்ற உத்தரப்பிரதேச அணிக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசு, கேடயங்கள், பாராட்டு சான்றிதழை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் போட்டியில் பங்கேற்றிருந்த அனைத்து அணிகளுக்கும் தற்பொழுது பாராட்டு சான்றிதழ்களை துணை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார்.